இவங்கெல்லாம் மதுரையிலேயே இருக்க மாட்டாங்க, ஆனா எப்படி சித்திரை திருவிழாக்கு மட்டும் வந்துட்டு போறாங்களே. கோடிக்கணக்கா இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்து ரொம்ப தூரம் ஓடணும், அவங்க வாழ்க்கை இருக்கமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரேக் வேணும் தானே. அதுதான் திருவிழாவுடைய அடிப்படை. சமூகம் இலைப்பாடுறதுக்கு தான் திருவிழா. மக்களோட மரபு என்ன, ஐயோ அழகர் கோவமா போறாரு, அதனால அவருக்கு தண்ணி பீச்சுவாங்க, பூப்பல்லாக்குல ஏத்துவாங்க, அவரை காம் டவுன் பண்ணுவாங்க. அவர் முன்னாடி கோமாளி ஆட்டம்னு சொல்லுவாங்க, திரி எடுத்து ஆடுவாங்க, கருப்பு சாமி வேஷம் போட்டு ஆடுவாங்க. இதுக்கு பின்னாடி ஆக்சுவலான ஸ்டோரி என்ன, ஏன் இது ஒன்னாச்சு, இது ஒன்னா ஆனதுக்கு பின்னாடி நமக்கு என்ன பாடம் இருக்குன்றது தான் நம்ம ஊர்குடி தேர் நாடகத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்றோம். ஓஹோ, அப்ப நீ ஒரு ஆள் வெயில ரொம்ப தூரம் நடக்கணும்னா அப்பப்ப இறங்கி பிரேக் தேவைப்படுது இல்ல, அதே மாதிரிதான் மனுஷ கூட்டம் ரொம்ப தூரம் ஓடணும்னு வச்சுக்க, அப்பப்ப திருவிழா மாதிரி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் தேவை. தேர் இழுக்கிறது வந்து 15,000 பேர் 10,000 பேர் கூட இழுக்கலாம். இழுக்கிற எல்லாருமே என்னாலதான் தேர் நகுதுன்னு நினைச்சிட்டு இழுப்பாங்க. அப்படி நினைச்சா மட்டும் தான் தேர் நகரும். ஒரு ப்ரொட்டஸ்ட், ஒரு போராட்டமோ பண்ணி நம்ம அதுக்கான விடையை தெரிஞ்சுக்கணும், அணுகணும்னா அதுக்கு நம்ம ஊர் கூடித்தான் அதை தேர் இழுத்துருக்கோம் நம்ம எல்லாருமே. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் நந்தகுமார். நான் ஒரு சாஃப்ட்வேர் ஆர்கனைசேஷன்ல மார்க்கெட்டிங் டிவிஷனை ஹெட் பண்றேன் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு. நான் இது தவிர என்னுடைய ஓய்வு நேரங்கள்ல பண்ண ஒரு விஷயமா இந்த நாடகம் போடுறது பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் மேபி ஒரு 7 to 8 இயர்ஸா. காலேஜ் டைம்ல போட்டுட்டு இருந்த நாடகங்கள்லாம் வந்து சின்ன ஸ்கிட் லெவல் டிராமா அந்த மாதிரி இருந்தது. ப்ராப்பரா ப்ரொஃபஷனல் தியேட்டர் வந்து ஒரு 7 to 8 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய நாடகங்கள், முக்கியமா நம்ம படுற எல்லா நாடகமுமே வந்து மனிதர்களுடைய உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்டு அவங்க ஒரு 2 பேர் 3 பேர் ஒரு இடத்துல சேர்றாங்கன்னா என்ன நடக்கும்ன்ற ஒரு இடத்துல தான் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அப்ரோச் பண்ணுவோம். இப்போ ஊர்குடி தேர் அப்படின்ற ஒரு நாடகம் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நாடகம் வந்து போன வாரம் வந்து ஒரு 2 ஷோ போட்டு பைலட் பண்ணி ஆரம்பிச்சிருக்கோம். இது ஒரு நிறைய இடத்துக்கு கொண்டு போனோம். மினிமம் 100 இடங்கள்லயாவது போடணும்ன்றதுதான் ஐடியா. இதுதான் நம்மளுடைய. இப்போ இந்த ஊர்குடி தேர் அப்படிங்கறது முழுக்க முழுக்க வந்து சித்திரை திருவிழாவை பேஸ் பண்ணி இருக்கு இல்லையா? சோ ஏன் ஸ்பெசிபிக்கா இந்த ஃபெஸ்டிவலை வந்து சூஸ் பண்ணீங்க? பிளே போடுறது நிறைய கதைகள் போடலாம், நீங்க சொன்னமா உமன் எம்பவர்மெண்ட் நிறைய போடலாம், ஏன் சித்திரை திருவிழா? நல்ல கேள்வி. இப்போ சித்திரை திருவிழா வந்து நான் ஆஃப்கோர்ஸ் மதுரையிலேயே பிறந்து வளர்ந்து அங்கேயே இருந்ததுனால சின்ன வயசுல இருந்தே சித்திரை திருவிழாவை பார்ட்டிசிபேட் பண்ணது உண்டு. பர்சனலாவே உணர்வுக்கு நெருக்கமான திருவிழா. அதை தாண்டி சவுத் தமிழ்நாடு ஒரு ஈவன் தமிழ்நாட்டிலேயே மொத்தமா பார்த்தோம்னா அதிக கேதரிங் இருக்கக்கூடியது. வருஷா வருஷம் சில இடத்துல 12 வருஷத்துக்கு ஒரு நடக்கிற திருவிழால பெரிய கேதரிங் இருக்கும். வருஷா வருஷம் அதிக கேதரிங் இருக்கிற ஒன் ஆஃப் தி ஃபெஸ்டிவல் வந்து சித்திரை திருவிழா தான் இருந்திருக்கு. இப்ப எப்போதுமே ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன இருக்கும்னா, இவங்கெல்லாம் மதுரையிலேயே இருக்க மாட்டாங்க, ஆனா எப்படி சித்திரை திருவிழாக்கு மட்டும் வந்துட்டு போறாங்களே, எப்படி ஏதோ ஒரு ஃபேக்டர் இருக்கு. இப்ப சித்திரை திருவிழா பத்தி நம்ம சின்ன வயசுல இருந்தே பார்க்கும்போது இதோடைய ரியாலிட்டி என்ன, இது எங்கேருந்து வந்ததுன்ற அணுகுமுறைக்கு போக ஆரம்பிச்சோம். அதுல மெயினா வந்து நம்ம தோ பரமசிவம் சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர் இருக்காரு. ரொம்ப நம்ம தமிழ் சமூகத்துடைய கல்ச்சரல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னு அவர் ரெஃபர் பண்ணுவாங்க. அவ்வளவு ஆய்வுகள் பண்ணிருக்காரு. அதுல அவர் பண்ண முக்கியமான ஆய்வு வந்து அழகர் கோவில் அப்படிங்கிற ஒரு நூல். அது ஈவன் புக்கா இன்னைக்கு கூட கிடைக்குது. அழகர் கோவில் புக்ல வந்து இந்த சித்திரை திருவிழா ஏன் வந்தது, அதுக்கு பின்னாடி இருக்கிற சமூக மரபுகள்ன்றது ஆழமா ஆய்வு செஞ்சிருக்காரு. அதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அங்கிருந்து நம்ம மதுரை மக்களோட பேசி அவங்களோட மரபு கதைகள்லாம் கேட்டுதான் ஆரம்பிச்சோம். இப்போ பொதுவா திருவிழான்னும் பொழுது ஒரு சாரார் மட்டும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு நிர்பந்தம் இருக்கும். ஆனா சித்திரை திருவிழான்னும் பொழுது எல்லாருமே, அது வந்து மதுரையோட என்டையர் பாப்புலேஷனுமே பார்ட்டிசிபேட் பண்ணும். அவங்க வந்து எந்த இடத்துல இருந்து வந்தாலும் சரி அவங்களுக்கு அதுல ஒரு பங்கு இருக்கும். அதுல முக்கியமா என்னன்னா அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இருக்கும். இப்ப ஒரு இடத்துல எல்லாரும் கூடுறாங்கன்னா போறது ஒரு நேச்சுரலான விஷயம் இல்ல. சித்திரை திருவிழா அன்னைக்கு நான் இது பண்ணணும் அப்படின்னு ரெஸ்பான்சிபிலிட்டியோடய போவாங்க. இப்ப இந்த திருவிழா வந்து அழகர் கோவில்ல இருந்து ஆரம்பிச்சு, அழகர் கோவில்னு மதுரைக்கு சென்டர்ல இருந்து மேபி ஒரு 20-22 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கு. மீனாட்சி அம்மன் கோயில்ல ஒரு ஃபெஸ்டிவல், வைகைக்கு தென்கரை வடக்கரை 2 திருவிழா நடக்கும். அந்த 2 திருவிழாவும் ஒரு நாள் ஒன்னா சேரும். அதுக்கப்புறம் திரும்பியும் அதோடைய பாயிண்ட்டுக்கு போயிடும். சோ அந்த வைகை ஆத்துல தான் வந்து மெர்ஜ் ஆயிட்டு திரும்பி போகுது. அப்போ எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு
ஒரு ஃபோக்லோர் இருக்கு, ஒரு மரபு கதை சுத்திட்டு இருக்கு. அந்த கதை வந்து ரொம்ப நமக்கும் சரி மக்களுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு கதையா இருக்குன்றதுதான் என்னுடைய பெரிய ஆச்சரியம். அந்த கதை ஏன் இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னா 2 ஆஸ்பெக்ட். ஒன்னு, திருவிழான்றது ஒரு கான்செப்டே வந்து நலிவடைதுன்னு நான் சொல்ல மாட்டேன், அட்டென்ஷன் கம்மி ஆயிட்டு இருக்கு. நம்ம எங்கர் ஜெனரேஷன் திருவிழான்னா அது வந்து ஓகே அவங்க ஏதோ வேண்டிட்டு பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா திருவிழான்றது பத்தி சொல்லணும்னா இப்போ தோ பரமசிவனே ஒரு பாப்புலரான ஒரு கோட் ஒன்னு இருக்கு. இப்ப நீங்க வெயில்ல ரொம்ப தூரம் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா வெயில் அடிக்குது. இங்க இருந்து மேபி ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? போற வழியில நான் மரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இளநீ குடிச்சிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுவேன். சூப்பர். அதே எக்ஸாக்டா அதேதான். இப்போ ரொம்ப தூரம் உங்களால வெயில்ல நடக்கணும்னா ஒரு பிரேக் தேவைப்படுது இல்ல? கண்டிப்பா. நீங்க ஒரே ஆள் தான், உங்களால போக முடியும். நல்ல ரோடு இருக்கு, மரங்கள்லாம் இருக்கதான் செய்யுது, காத்தெல்லாம் அடிக்கும். ஆனா ஒரு ரெஸ்ட் தேவைப்படுது இல்ல? அப்போ இவ்வளவு பெரிய கோடிக்கணக்கா இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்து ரொம்ப தூரம் ஓடணும், அவங்க வாழ்க்கை இறுக்கமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரேக் வேணும் தானே? அதுதான் திருவிழாவுடைய அடிப்படை. ஒரு சமூகம் வந்து ரொம்ப தூரம் ஓடணும்னா மேரத்தான்ல ஓடிட்டே இருக்க முடியாது, ஸ்பிரிண்ட் பண்ணிட்டே இருக்க முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல நின்னு பிரேக் எடுத்துட்டு தான் அப்புறம் ரெஜுவனேட் பண்ணிட்டு தான் போகணுன்றது தானே ஆங்கிலத்துல சொன்னா பிட் ஸ்டாப். ஒரு சின்ன ஒரு இளைப்பாறும் இடம், அந்த மாதிரி இளைப்பாறணும். சமூகம் இளைப்பாடுறதுக்கு தான் திருவிழா. கதையா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க மதுரையில எங்க வேணாலும் போங்க, யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, இந்த கதை மாறாம இதே கதை தான் சொல்லுவாங்க. அழகர் வந்து மீனாட்சியோடைய அண்ணன், மீனாட்சி அம்மன் வந்து சிவபெருமானுடைய மனைவி. இது வந்து 2 கோவில் இருக்கு, மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு, அழகர் கோவில் இருக்கு. மீனாட்சி வந்து மதுரையோட அரசி. அவங்களுக்கு சில ஆய்வுகள் என்ன சொல்றாங்கன்னா, மதுரையில் நிஜமாலே இருந்த ஒரு மலையத்வஜ பாண்டியர்னு ஒரு மன்னருடைய பெண் அவங்க மதுரையை ஆண்டாங்க. அவங்களுடைய பேர்ல தான் அங்க கோவில் வந்தது, வழிபாட்டு முறை வந்தது. பெண் தெய்வ வழிபாடு நம்ம ஊர்ல பழமையானதுல பெண் தெய்வ வழிபாடு தான் உண்டு. சோ அது பேஸ் பண்ண மீனாட்சி அம்மன் இருக்காங்க. இங்க அழகர் கோயில்ல அழகர் இருக்காரு. அழகருக்கு செய்தி வருது, மீனாட்சி வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு. உடனே அழகர் வந்து சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீர் வரிசை எல்லாம் எடுத்துட்டு வருவாராம். அவரு எவ்வளவு சீர் எடுத்துட்டு வருவாருன்றதுக்குலாம் நிறைய கதைப்பாடல்கள்லாம் இருக்கும். அவங்க சீர் எடுத்துட்டு அழகர் கோயில்ல இருந்து கிளம்பி வருவார். ஆனா என்ன பண்ணுவார்னா, மக்கள் வெள்ளத்துல வந்து அவரால் மூவே பண்ண முடியாது, அவ்வளவு அன்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். அப்ப வந்து அழகர் வந்து லேட் ஆயிடும் திருவிழாக்கு வரத்துக்கு. அந்த டைம் மீனாட்சி வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க ப்ரிப்பரேஷன், கல்யாணத்துக்குன்னு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல, அவங்களும் பண்ணிட்டே இருப்பாங்க. கடைசியில அழகர் வரத்துக்குள்ள கல்யாணம் நடந்து முடிஞ்சு, குறிச்சை தேதியில கல்யாணம் நடந்துடும். அழகர் வந்து பார்த்துட்டு அழகருக்கு கோல் மூட்டுறதுக்கு ஒரு பெருமாள் வருவாராம். வந்து என்னங்க இவ்வளவு லேட்டா வந்துட்டீங்க, உங்க தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு கோச்சுக்கிட்டு வைகை ஆத்துலயே தலைமொழிடுவாரு தங்கச்சிய. நீ என்ன விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டல, அது எப்படி அப்படி சொல்லி வைகை ஆத்துல இறங்கிட்டு அப்படியே திரும்பி போயிடுவாரு, வடகரைக்கு வரவே மாட்டாரு அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம். அவர் போகும்போதும் ஒரு இடத்துல வண்டியூர்னு ஒரு இடத்துல கொஞ்சம் ஹால்ட் பண்ணிட்டு போவாரு. ரிட்டர்ன் போறப்ப கோவமா போவாராம். அதனால அவருக்கு வந்து அவரை காம் டவுன் பண்ணணும்னு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து தண்ணி பீச்சுவாங்க. அது வந்து மக்களோட மரபு என்ன, ஐயோ அழகர் கோவமா போறாரு, அதனால அவருக்கு தண்ணி பீச்சுவாங்க, பூப்பல்லாக்குல ஏத்துவாங்க, அவரை காம் டவுன் பண்ணுவாங்க. அவர் முன்னாடி கோமாளி ஆட்டம்னு சொல்லுவாங்க, திரி எடுத்து ஆடுவாங்க, கருப்புசாமி வேஷம் போட்டு ஆடுவாங்க, சாட்டை அடிச்சுட்டு ஆடுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். துருத்தி நீர்னு சொல்லுவாங்க, தண்ணி பேக் மாதிரி வச்சுட்டு அதுல அழகர் மேல நீர் பாய்ச்சறதுக்குன்னே ஒரு திருவிழா நடக்கும். சோ அது பண்ணிட்டு அவரை கவுண்ட் டவுன் பண்ணி திரும்பியும் அனுப்பிச்சு விடுவாங்க. இதுதான் வந்து ஒரு ஃபோக்லோர், இதுதான் மரபு கதை. இதுக்கு பின்னாடி ஆக்சுவலான ஸ்டோரி என்ன, ஏன் இது ஒன்னாச்சு, இது ஒன்னா ஆனதுக்கு பின்னாடி நமக்கு என்ன பாடம் இருக்குன்றது தான் நம்ம ஊர்கூடி தேர் நாடகத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்றோம். சோ இந்த ஊர்கூடி தேர் சித்திரை திருவிழால வந்துட்டு நீங்க என்ன கேரக்டர் வந்து பிளே பண்றீங்க, என்ன டியூரேஷன் இருக்கும் இந்த பிளேயோட டியூரேஷன்? இந்த நாடகத்துடைய டியூரேஷன் 50ல இருந்து 55 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். 3 பேர் நடிக்கிறோம். என்னோட பேர் நந்தகுமார், ஆண்டனி ஃபெலிக்ஸ் இருக்காரு, அதுக்கப்புறம் சஹானான்னு ஒருத்தவங்க பண்றாங்க. 3 பேர் சேர்ந்து நடிக்கிறோம். 3 பேர் வந்து ஏதோ ஒரு புதுசா ஒரு நாடகம் போடணும் இன்னைக்கு அப்படின்னு வந்து ஜாயின் பண்ணி பண்ண போற மாதிரி தான் கதாபாத்திரம். நான் வந்து தென்னா அப்படின்ற கதாபாத்திரத்துல நான் நடிக்கிறேன். மண்ணான்ற கதாபாத்திரத்துல ஃபெலிக்ஸ் ஆண்டனி நடிக்கிறாரு. கண்ணான்ற கதாபாத்திரத்துல சஹானா நடிக்கிறாங்க. தென்னா மண்ணா கண்ணா என்ன கதை சொல்ல போறாங்கன்னு அங்க வந்து பாருங்க. சித்திரை திருவிழானா என்ன? சரி,
சித்திரை திருவிழால முதல்ல முக்கியமான நிகழ்வு அழகர் ஆத்துல இறங்குறது. அந்த கதையை பத்தி பார்க்கலாமா? ஏலேலோ ஐலசா ஏலேலங்கடி ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலங்கடி ஐலசா. ஆனா இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒரு விஷயத்த பண்ணா அது பாசிபிள்னு நமக்கு ரொம்ப வருஷமா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறது திருவிழா தான். தேர் இழுக்கிறது வந்து 15,000 பேர் 10,000 பேர் கூட இழுக்கலாம். இழுக்கிற எல்லாருமே என்னாலதான் தேர் நகுதுன்னு நினைச்சிட்டு இழுப்பாங்க. அப்படி நினைச்சா மட்டும் தான் தேர் நகரும். இல்ல நான் போலன்னா என்ன தேர் நகராத என்ன அப்படின்னு நினைச்சா தேர் நின்றுடும். எனக்கு 350 வருஷத்துக்கு மேல தேர் திருவிழா நடந்துட்டு இருக்கு. நாகூர்ல 839வது தேர் திருவிழா ஐ திங்க் போன வருஷம் நடந்தது. சந்தனக்கூடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து இழுக்கிறது நிறைய இடங்கள்ல கோயில்லாம் வந்து தேர் இழுக்க ஆளாம அப்படியே தேர் நின்று தேர் திருவிழா நடக்காம அப்படியே தேர் மட்டும் கட்டிலாம் நிறைய இடத்துல இருந்திருக்கு, இன்னுமே இருக்கு. அது ஏன்னா மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. அடுத்த கேள்வி என்னன்னா, அதுக்கே நான் போய் தேர் எடுக்கணும், வேற வேலை இருக்காதா அப்படின்னா, நமக்கு ஒரு நினைவூட்டல் தான். இப்போ நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்தா அது பண்ண முடியும். அப்படின்னா நீங்க தேர் தனியாலாம் நின்று அதுக்கு முன்னாடி நின்னீங்கன்னா நம்ம வந்து எறும்பு மாதிரி இருப்போம், கடுகு மாதிரி இருப்போம். ஆனா என்னுடைய ஒரு 0.001% எனர்ஜி இருந்தாலதான் அது நகர்ந்ததுன்னும் போது உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கனெக்ஷன் வருது அந்த விஷயத்தோட. இப்ப நானும் ஒரு சமூகத்துல அதுதான். இப்ப நான் ஓட்டு போடலன்னா என்ன பிரச்சனைன்னு யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? ஆனா ஒரு ஓட்டுல நடக்கிற வாய்ப்பு இருக்கு தானே. அந்த மாதிரி ஒரு ஓட்டு யோசிச்சா நம்ம கஷ்டம் தானே. அப்ப தேர்ன்றது நம்ம சமூகமா ஒன்னா வாழ்றதுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன். அந்த தேர் வந்து எனி ப்ராப்ளம் ஆர் எனி சக்சஸ் நம்ம வாழ்க்கையில சந்திக்கணும்னா அதுக்கு ஊர் கூடி தான் அந்த தேர் எடுக்க முடியும். ஜனநாயகம் நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஊர் கூடி தேர் எடுக்கணும். ஒரு பெரிய இப்ப நம்ம ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒரு போராட்டமோ பண்ணி நம்ம அதுக்கான விடையை தெரிஞ்சுக்கணும் அணுகணும்னா அதுக்கு நம்ம ஊர் கூடி தான் அதை தேர் இழுத்துருக்கோம். நம்ம எல்லாருமே ஒரு ஊர் கூடாம நடக்க வாய்ப்பே கிடையாது. நம்ம சொல்ல வர ஐடியா வந்து திருவிழான்னு ஒண்ணு நடக்குது உங்க ஊர்லன்னா எல்லாரும் சேர்ந்தா ஒரு விஷயத்த ஒரு நடத்தி முடிக்க முடியும் அப்படிங்கறதோட ஒரு பிரதிபலிப்பு தான் அது. சூப்பர். அண்ட் நீங்க இந்த சித்திரை திருவிழா பத்தி பிளே பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா நிறைய புக்ஸ் படிச்சிருப்பீங்க, ரெஃபர் பண்ணிருப்பீங்க. மக்களுக்கு தெரியாத ஒரு 3 வாவ் ஃபேக்டர் சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? கருப்பசாமிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அழகர் கோயிலோட பொறுப்பு கருப்பசாமியோடது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் எவ்வளவு தூரம்னா, இப்போ அழகர் கோவில்ல அழகர் ஆத்துல இறங்குறதுக்கு முன்னாடி கருப்பசாமிகிட்ட வந்து சத்திய பிரமாணம் பண்ணிட்டு போவாராம். நான் இந்தந்த நகை எல்லாம் எடுத்துட்டு போறேன், இந்தந்த சீர்லாம் எடுத்துட்டு போறேன், திரும்பி கொண்டு வந்து நான் உங்கள்ட்ட கொடுத்துருவேன், பத்திரமா எடுத்துட்டு வந்துருவேன் அப்படின்னு சத்திய பிரமாணம் பண்ணிட்டு போவாராம். சோ கருப்பசாமிக்கு ஒரு பெரிய பெரிய பங்கு இருக்கு சித்திரை திருவிழால. சூப்பர். இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, உணவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. 9 to 12 days மாதிரி வச்சுக்கலாம் ஓவரால் ஜேர்னி. அழகர் கோயில்ல இருந்து மீனாட்சி அம்மன் எல்லாம் கம்பைன் பண்ணி சுத்திச்சீங்கன்னா அந்த எல்லா நாளும் நீங்க மதுரையில எங்க போனாலும் உங்களுக்கு ஃப்ரீயா சாப்பாடு கிடைக்கும். அங்கங்க வந்து உங்களுக்கு ஒரு மோர் பந்தல், இல்லைன்னா வந்து கலந்த சாதம், தயிர் சாதம், இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரிஞ்சி சாதம் மாதிரி ஏதாவது ஒரு சாதத்து கொடுக்கற ஒரு பந்தல் இருக்கும். மதுரையை சுத்தி பல கிராமங்கள் இருக்கு. அந்த எல்லா கிராமங்கள்லயும் வந்து வண்டி கட்டிட்டு மக்கள் வருவாங்க. அதாவது அவங்க அறுவடை செஞ்சு ஒரு பங்கு வந்து எடுத்து வைப்பாங்க. இப்போ சித்திரை தான திருவிழா நடக்குது, தை மாசியில உங்களுக்கு அறுவடை நடக்கும். அப்ப அறுவடை நடக்கிறப்போ இது அழகருக்கு அப்படின்னு ஒரு போர்ஷன் எடுத்து வைப்பாங்க. ஆர் சித்திரை திருவிழாக்கு இதை நான் கொடுக்க போறேன் அப்படின்னு அதை வந்து காணிக்கையா கொடுப்பாங்க. அவங்க வண்டி கட்டி எடுத்துட்டு வருவாங்க. அதுல வந்து வெறும் நெல்லு அது மட்டும் இல்லாம ஈவன் ஆடு மாடு அவங்க வளர்க்குற எதா இருந்தாலும் என்னுடைய பங்களிப்பு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. 1979 இருந்த ஒரு டேட்டா. எவ்வளவு நெல் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் விளைச்சல்ல இத்தனோண்டு ஒரு பங்கு நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு எடுத்து வச்ச பங்குல சித்திரை திருவிழா ஆடி திருவிழான்னு அழகருக்கு மட்டும் எவ்வளவு டொனேஷன் கிடைச்சிருக்கும்? எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, நீங்களே சொல்லிருங்க. சரி, ஓகே. 40,000 கிலோ நெல் வந்திருக்கு. அப்பா, நான் ஒரு 1000 நினைச்சேன். 40,000 கிலோ வந்திருக்குன்னு டேட்டா இருக்கு. ஓகே, ரெக்கார்டட் டேட்டா 1979ல. அப்படின்னா இது வந்து நான் இவருக்கு இந்த திருவிழா நடப்பதற்காக நான் பங்களிக்கிறேன், நான் என்னுடைய விளைச்சல் என்னோட உழைப்புல வந்த விளைச்சலை நான் ஊர் மக்களுக்கு கொடுக்கறேன்ற ஒரு கனெக்ஷனை வந்து நீங்க எந்த புக்ல சொல்லி தர முடியும்? இப்ப நீங்க திருவிழாக்கு போலன்னா
ஒரு பெரிய லார்ஜ் சண்டே எப்படி இருக்கணும் உங்க வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. கம்யூனல் சண்டேவே நீங்க பார்க்கவே முடியாது. ஒரே லைன்ல சொல்லிட்டீங்க, ஒரு மிகப்பெரிய சண்டேவை வந்து பார்த்திருக்கவே முடியாது. தேங்க்யூ சோ மச் நந்தா. திருவிழானா வந்து மக்கள் டெல்லி அப்பளம் பஞ்சு மிட்டாய் அப்படின்னு மட்டும் கனெக்ட் பண்ணாம இதுக்கு பின்னாடி ஒரு அதுவும் நல்ல விஷயம் தான். பட் ஒரு நம்பிக்கை இருக்கு, அதை ஃபீல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. அண்ட் உங்களுடைய ஊர் கூடி தேரு வந்துட்டு இன்னும் நிறைய நம்பர் ஆஃப் பிளேஸ் இதே சித்திரை திருவிழா போடணும்னு நீங்க வந்து சொன்னீங்க. கண்டிப்பா லெட் ஆல் யுவர் ட்ரீம்ஸ் டு கம் ட்ரூ. தேங்க்யூ. கண்டிப்பா ரொம்ப நன்றி. நன்றி. ஊர்குடி தேரு மட்டும் இல்ல, எந்த நாடகம் உங்களை சுத்தி நடந்தாலும் நீங்க போய் பாருங்க, அதுவும் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். எல்லா விதமான கலைகளையும் சப்போர்ட் பண்ணுங்க. சூரியன் FM அண்ட் டீமுக்கு நன்றி. வழங்குவோர் டாடா பிரவேஷ் கதவுகள் மற்றும் ஜன்னல்கள், இது மட்டும் போதும். Authorized distributor Indian Steel Trading Corporation, மதுரை. Powered by மதுரையின் சிறப்பு சித்திரை திருவிழா, மதுரைக்கு பெருமை வாசன் கண் மருத்துவமனை, தெளிவான கண் பார்வைக்கு நாங்க இருக்கோம். இணைந்து வழங்குவோர் சித்திரை திருவிழா சிறப்பு விற்பனை, ஜென்சன் கோவில் 60% வரை தள்ளுபடி, ரயில் நிலையம் அருகில் மதுரை. பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் அறுசுவை உணர 6வது கிளை இப்போது மதுரை கீழவெளி வீதியில். வெள்ளியின் உன்னதம், வெண்மையின் கலை வடிவம், சில்வர் பேலஸ், மதுரை, திருமங்கலம், மேலூர் மற்றும் ராஜபாளையம். மற்றும் இந்தியாவின் அனைத்து மாநில காட்டு நாடைகள் வாங்க சிறந்த இடம், கீழமாசி வீதி, ஓம் முருகா பட்டு மஹால், மதுரை. கொஞ்சம் கேளுங்க, இது என்னோட புதிய வீட்ல ஃபிட் ஆகுமா? கண்டிப்பா. ஆனா டாடா பிரவேஷ் கதவு சட்டத்தோட தான் வருது. கதவு சட்டம் வைக்கிறதுக்கு முன்னாடி நிச்சயமா கால் பண்ணுங்க. அப்ப நம்பரை கொடுங்க. என்னோடதா? டாடா பிரவேஷோடது. Call 9843174519. டாடா பிரவேஷ் கதவு மற்றும் ஜன்னல்கள், இது மட்டும் போதும். Authorized distributor Indian Steel Trading Corporation showroom at Easy Build Solutions, Shanmuga Bhavanam, 12 OCPM School Road, சின்னச்சொக்கிக்குளம், மதுரை. வாசன் கண் மருத்துவமனை, கண் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் தீர்வு காண அதிநவீன கருவிகளுடன் கூடிய அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை கொண்டு உங்களுக்கான சேவையை வழங்குகிறோம். வாசன் கண் மருத்துவமனை இந்தியாவின் மிகப்பெரிய கண் சிகிச்சை நெட்வொர்க். இந்த வெயில் மண்டைய பொளக்குதே. இந்த சம்மரை நீ எப்படி சமாளிக்க போற? ஜேம்ஸ் அண்ட் கோல ஈஸியா ஏசி வாங்க போறோம். அது என்ன ஈஸி? இப்போ ஜேம்ஸ் அண்ட் கோல வெறும் 1000 ரூபாய் இஎம்ஐலயே ஏசி வாங்கிடலாம். வேற எந்த செலவும் இல்ல. இஎம்ஐ வெறும் 1000? எஸ், இப்ப சிபில் ஸ்கோர் கம்மியா இருந்தாலும் கவலையே இல்ல. இப்போ ஜேம்ஸ் அண்ட் கோல ஏசி வாங்குறது ஈஸி. ஓம் முருகா பட்டு மஹால், நித்தம் நித்தம் புத்தம் புது பட்டுகள், கீழமாசி வீதி, ஓம் முருகா சாரீஸ் மிக அருகில்.